पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபா ச மீதினி. ஓம் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 4வது சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். ஞான கர்ம சந்நியாச யோகம், இல்லைன்னா ஞான யோகம். இதில் நம்ம லாஸ்டா என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 35வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். யஜ்ஞாத்வா ந புனர்மோகம் ஏவம் யாஸ்யசி பாண்டவ ஏன பூதான்யசேஷேன திரக்ஷ்யஸ்யாத்மன் யதோ மயி. இந்த ஞானத்தோட முக்கியமான ஸ்லோகம் இது. குருநாதர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா பதபதார்த்தங்களை தெரிஞ்சுக்கிறது ஸ்ரவணம்னு பேர். பதபதார்த்த ஞானம் ஸ்ரவணம், பதஜன்ய ஞானம் ஸ்ரவணம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மனனம்ன்றதுக்கு அர்த்தம் யுக்தி பூர்வக ஞானம், மனனம். யுக்தி அப்படின்னா லாஜிக், நிறைய லாஜிக்கை யூஸ் பண்ணி மனனம் பண்ணணும். அதுக்கப்புறம் சுவானுபவ சயுக்தம் ஞானம் நிதித்தியாசனம். நம்முடைய அனுபவத்தோடு சேர்ந்து நம்ம பண்ணக்கூடிய ஆத்ம தியானம் இருக்கே, அதுக்கு பேர் நிதித்தியாசனம் அப்படின்னு பேர். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3ம் சேரும் போது எப்போ மோகம் தீர்ந்து போகுமோ, மோகம் பார்த்தீங்கன்னா உன்னிடத்தில் எப்போ பார்த்தீங்கன்னா எதனை அறிந்த பிறகு புனர் ந மோகம் யாஸ்யசி, எதனை அறிந்த பிறகு நீ திரும்பவும் பழைய மாதிரிய மோகத்தை அடைய மாட்டாயோ. ரொம்ப அற்புதமான. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷிகேஷில் பார்த்தீங்கன்னா நான் இருக்கும்போது நிறைய வித்வான்களை பார்த்துருக்கேன், நிறைய படித்தவங்க. கைலாஷ் ஆசிரமத்தில் எங்களுக்கு முன்னாடி சீனியர் செட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாதுக்கள் எல்லாம் படிப்பாங்க. நிறைய பேர் படித்தவங்க இருக்காங்க. ஆனால் படித்தவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மோகம் போச்சா அப்படின்னா மோகமே போகலை. எல்லாரும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே பண விஷயத்திலேயே விவகாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. சன்னியாசி ஆயிட்டதுக்கு பிறகு கூட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோகம் போகிறதே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆச்சாரியர் சொல்ல போறாரு 5வது சாப்டர்ல. ஏற்கனவே 3வது சாப்டர்ல நம்ம சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஞான யோகேன சாங்கியானா அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு 3:3. ஞான யோகம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம நினைச்சுக்கிட்டோம் ஒரு வாட்டி சிரவணம் பண்ணா போதும் அப்படிலாம் இல்லை. ஞான யோகம்ன்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, குருநாதர்கிட்ட நீங்க எப்போ உள்ள வந்துட்டீங்களோ, பாடம் கேட்க ஆரம்பிச்சாச்சோ, இது எப்போ முடியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெதுவா 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 டெவலப் ஆகிட்டே தான் போக முடிய. ஒரு கோர்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடித்தோம், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளினிக்கோ இல்லை ஒரு சொந்தமாக ஏதாவது பிஸ்னஸோ ஆரம்பிக்கலாம்னா அப்படி ஆரம்பிக்க முடியாது. இது பார்த்தீங்கன்னா சிரவணத்தில் ஆரம்பிக்கிறது, ஆத்மானுபூதி பரியந்தம் அது போய் முடியணும். அப்போ நிறைய பேர் கேட்டவங்க இருக்காங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குருநாதரோட குரு எனக்கு தெரியும். பெரிய குருநாதர், உலகம் ஃபுல்லாக ஃபேமஸான ஒரு குருநாதர். அவரோட குரு பார்த்தீங்கன்னா என்னோட குருவோட சகப்பாட்டி. யோசிச்சு பாரு, என்னோட சுவாமி ராமானந்த சுவாமியோட என்னோட குருநாதர் ராமானந்த சுவாமி. அவரும் அந்த நான் சொல்ற குருவும் பார்த்தீங்க அப்படின்னா தபோவன் மகராஜிட்ட பாடம் படித்தார். அப்போ தபோவன் மகராஜிட்ட பாடம் படித்தவங்க ஒரு பெரிய குருநாதருக்கு பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட சேர்ந்து இவரும் தீட்சை எடுத்தவர். நிறைய வித்வான், ரொம்ப பெரிய பெஸ்ட் ஸ்காலர்ல ஒருத்தர்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கூட நான் இருக்கும்போது பார்த்துருக்கேன். என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒருத்தர் தான், ஒரு பில்டிங்கில் அவர் ஒருத்தர் தான் இருந்தோம், ஒரு சமையல்காரர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சேவக், ஒரு சாது சேவக்காரங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லீவ்லாம் விடும்போது அவரை போய் பார்க்கறதுக்காக போவோம். எனக்கு பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் ரொம்ப கியூரியாசிட்டி, எதையாவது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், சாஸ்திரம் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி நிறைய கொஸ்டின் வச்சுருப்பேன். யாரை பார்த்தாலும் பெரியவங்களை பார்த்தாலும் கொஸ்டின் கேட்கணும். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த குருநாதரை பார்த்தீங்கன்னா அப்பப்போ போய் பக்கத்தில் ஹரித்வாரில் இருந்தேன், போய் அப்பப்போ பார்த்தீங்கன்னா லீவில் எல்லாம் போய் பார்ப்போம். பார்த்து இது என்ன அது என்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கோம். அந்த குருநாதர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு பணமே தேவையில்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த அந்த ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்க மாட்டார். என்ன பண்ணார், சரி இது இருக்கட்டும் இருந்துட்டு போட்டோம். என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இபி கரண்ட் கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா,
இதுல வந்து ரொம்ப லோக்கலா இருக்கிற, ரொம்ப லோ கிளாஸ்ல இருக்கிற பீப்புள் இருப்பாங்க, பாவமா இருக்கும். அவங்களால வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் பில் ஃபுல்லா கட்ட முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்கரம் சுத்திட்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த சக்கரத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 பேப்பர் 3-4 பேப்பர் எடுத்து அதுக்கு கீழே சொருகி வச்சிருவாங்க. சொருகி வச்சுட்டாங்கன்னா அந்த மீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா நின்றும், ஓடுறது வந்து பாத்தீங்கன்னா நின்றும். ஒரு முதல் 10 நாள் அதை வந்து பாத்தீங்கன்னா சுத்த விடுவாங்க. கடைசி ஒரு அந்த மீட்டர் எடுக்க வருவாங்கல்ல, அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீடிங் எடுக்க வரும்போது அதை சுத்த விடுவாங்க. நடுவுல ஒரு 15 நாளுக்கு அந்த மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா சுத்தவே சுத்தாது. இதை யாரு பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப பாவமா இருக்கக்கூடிய லோ கிளாஸ்ல இருக்கிறவங்க, ரொம்ப பணம் இல்லாதவங்க, அவங்க பண்ற காரியம். ஒண்ணு கெட்ட நடத்தை உடையவங்க, இன்னொன்னு ரொம்ப பாவர்ட்டியில இருக்கிறவங்க பண்ற. இந்த சுவாமிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு தட்சணைகள் இன்டர்நேஷனல் லெவல்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் வருவாங்க. அவரு எதையுமே செலவு பண்ண வேண்டாம். இருந்தாலும் அவர் இறந்து போன பிறகு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட பெட்டை வந்து பாத்தீங்கன்னா நாங்க தான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணோம். அவர் இறந்த பிறகு பார்த்தா பெட்டுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பணம். குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா கேஷா மட்டுமே, நான் என்ன ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 8-10 லட்சம் ரூபாய்க்கு கேஷ் மட்டுமே. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அவ்வளவு படிச்சவரா இருக்காரு, நிறைய காலம் அபியாசமாச்சு, நிறைய பிரம்மசூத்திரத்தெல்லாம் சொல்லி கொடுக்கிறவர். அப்படி இருக்கிறவர் என்ன அப்படின்னா மோகம் போகவில்லை. 3 விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா புத்திரேஷனா, வித்தேஷனா, லோகேஷனா, இந்த 3 விஷயம்தான் என்ன சொல்றோம். புத்திரேஷனா பிள்ளை மேல இருக்கிற ஆசை, அதுக்கப்புறம் வித்தேஷனா தனத்து மேல இருக்கிற ஆசை, அதுக்கப்புறம் லோகேஷனா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆசை. இந்த 3 ஆசைகள் போறதுக்காக தான் இந்த வேதாந்தம் படிக்கிறோம். அப்ப வேதாந்தம் படிக்கிறோம் அப்படின்னும் போது சிரவணம் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மோகம் போகவே போகாது. இந்த உலகத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் சிரவணம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே விட்டுட்டாங்க. ஆக்சுவலா என்ன பார்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனனம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாஸ்திரத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனனம். இந்த மனனம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பொய், இது பொய், இது பொய்ன்னு லாஜிக்கை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் சத்தியம்னு நினைச்சது எல்லாத்தையும் பொய் 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 பொய்ன்னு மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா நல்லா பதிய வைக்கிறார். அப்ப அந்த சுவாமி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இது பொய் இது பொய்ன்னு ப்ராசஸ் வந்து அவர் பண்ணாம விட்டுட்டார். மந்திரம் சொல்லுது, மாண்டூக்கிய காரிக்கையால வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, ஆத்ம சத்தியானுபோதேன யதா சங்கல்பயதே மனஹ. ஆத்ம சத்தியம், ஆத்மா மட்டும்தான் சத்தியம், அதுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாமே பொய் பொய் பொய்ன்னு நம்ம என்ன பண்ணணும்னா மனசுக்குள்ளார இந்த வேதாந்த படிச்சதுக்கு பிறகு திரும்ப 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 இப்பவே ஆரம்பிச்சிடணும். எதை தொட்டாலும் இது பொய், இது சொப்பனத்துல இல்லை, சுசுப்தியிலையும் இல்லை, ஜாகிரதத்துல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு எதை தொட்டாலும் இந்த தேகமே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இருக்கு, ஜாகிரதத்தை மட்டும்தானே இருக்கு, சொப்பனத்திலையும் இல்லை, சுசுப்தியிலையும் இல்லை. அப்ப இதை சொல்லி 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 இது எல்லாம் இல்யூஷன் 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 மனசுல நல்லா பதிய வச்சிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எதையாவது நம்ம ஆசைப்படுவோமா? ஆசைப்படுவோம். அப்ப என்ன தெரியுதுன்னா, இந்த உலகத்துல நிறைய பேர் சிரவணம் பண்றாங்க. சிரவணம் பண்ணிட்டு மோகம் போகல. ஏன் மோகம் போகல? எல்லாத்தையும் சத்தியம்னு நினைக்கிறாங்க. எப்ப நீங்க வந்து ஆத்மா சத்தியம் தது அந்நியத்து மித்தியது, ஆத்மா சத்தியம் அதுக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் தோற்ற மாத்திரம் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்லி 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 இந்த மனசு எப்ப வந்து பாத்தீங்கன்னா விஷயத்தை நோக்கி சிந்தனை பண்ணாம போகுதோ, கிணத்துல போட்ட கல்லு மாதிரி எந்த இம்பல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் ஆகாம இருக்கோ, அது மாதிரி அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும், மனனத்தை திரும்ப 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 பண்ணணும். அப்ப மனனத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னா, நேத்தி 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 பண்ண 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 இது போய் இது போய் இது போய் பொய் 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 பொய்ன்னு சொல்ல சொல்ல மெதுவா என்ன ஆயிடுனா உங்க மோகம் நஷ்டத்தை அடையும். மோகம் எது? இது சத்தியம் சத்தியம் நினைக்கிறேன், இதுதான் மோகம். அப்போ இந்த சத்தியம் சத்தியம் நினைக்கிறது எல்லாத்தையும் பொய் பொய்ன்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணினீங்க அப்படின்னா கடைசியில அந்த மனசு அடங்கி போயிருக்கும். அமனஸ்தாம் ததா யாதி, அந்த இடத்துல சொல்றாரு அமனஸ்தாம் அர்த்தம் மனமில்லாத நிலையானது சம்பவிக்கும். அப்ப மனசெல்லாம் நேர்த்தி பண்ணிட்டீங்க, பண்ணதுக்கு பிறகு தான் தானா நிக்கிறது நிதித்தியாசனம், அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா மோகம் போகணும் அப்படின்னா மனநத்தோட முடிவுல தான் மோகம் போகும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா மற்ற நாலேஜ் மாதிரி இந்த நாலேஜையும் ஒரு பக்கத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், மோகம் போகாம
நான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ படித்தேன், எம்ஃபில் படித்தேன், எம்டெக் படித்தேன் அப்படின்ற மாதிரி நானும் கீதா படித்தேன், வேதாந்தம் படித்தேன்னு சொல்லிக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மோகம் போகாமல் அப்படியே இருக்கு. அப்போ ஸ்ரோத்தவ்யோ ஸ்ருதி வாக்கியவ்யா, நல்லா சிரவணம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனனத்தை நல்லா பண்ணுங்க, நல்லா மந்தனம் பண்ணுங்க. எப்படி மந்தனம்? நேத்தி 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 நேத்தி. இந்த நேத்தி நேத்தி ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நேர்த்தி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மோகம் கொஞ்சம் கூட இருக்காது. அதுக்கப்புறம் தானாக நிற்கிறதுக்கான நிதித்தியாசன பிரக்ரியா ஸ்டார்ட் ஆகும். அப்போ அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா, எது வரைக்கும் எதனை அறிந்த பிறகு உன்னுடைய மோகம் போகுமோ அந்த மோகம் போகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? இந்த சிரவண மனன நிதித்தியாசனத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு. அப்போ என்ன ஆகும் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆச்சாரியர் 2வது லைனில் சொன்னார். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன பூத்தானி அசேஷேன், இதுதான் ஞானம். நான் நிறைய ஞானி புருஷர்களை பார்த்துருக்கேன், சும்மா டூப்ளிகேட் சைனா மேக். இந்த சைனா மேக் ஞானிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிக்கும் அவங்க பொதுவாக இருக்க மாட்டாங்க. அந்தந்த குரூப்புக்கு லீடர்ஸ், இப்போ இருக்கவங்களாம் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு இன்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ணுறாங்க, தனக்குன்னு ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளுக்குள்ளார ஆசிரமத்துக்குள்ளார வந்து ஒரு புல்லை மேய்ஞ்சிட முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்செக்யூராக இருப்பாங்க, பொசசிவாக இருப்பாங்க. தன்னோட சொத்துக்களையோ தன்னுடைய பணத்தையோ யாரும் எடுத்துடக்கூடாதுன்னு கவனமாக இருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? பேதம் இன்னும் போகலைன்னு அர்த்தம். ஒருத்தர் பசியோடு வந்தால் உணவு கொடுக்க மாட்டாங்க, கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞானம் வந்திருக்கு. ஆனால் ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா மனனமா, நிதித்தியாசனமா, சர்வாத்ம பாவமா, அனுபூதியா மாறலைன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ ஆச்சாரியர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஞானத்தோட எல்லை என்ன? ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்த அடைஞ்சா ஞானம் பூர்த்தியாகும் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்கிறார். எந்த ஞானத்தினால பூத்தானி அசேஷேன, மிச்சமில்லாமல் எல்லா பூத்தங்களையும், பூத்தம்னா என்ன அர்த்தம்னா உண்டானது பூத்தம், எதெல்லாம் உண்டாச்சோ எல்லா ஜீவராசிகளும், எல்லா ஜடம் சேத்தனம் சொல்லக்கூடிய டைம் ஸ்பேஸ் மேட்டர் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னிடத்தில் பார்க்கிறானோ, ஆத்மனி திரக்ஷஸ், தன்னிடத்தில் பார்க்கிறானோ. இதான் முக்கியம். தன்னிடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தான் அகண்டமா தன்னை வந்து நினைச்சுக்கிட்டு தான் பிரம்மம். அந்த பிரம்மம்னு சொல்லக்கூடிய டோட்டல் கான்சியஸ்னஸ்ல தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸும் இருக்கின்றன. சொப்பனத்தில் நம்ம பார்த்தோம், நமக்கு டெய்லி அனுபவம் தானே. சொப்பனத்துக்குள்ளார அங்கே ஒரு டைம் இருக்கு, சொப்பனத்துக்குள்ளார அங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கு, சொப்பனத்துக்குள்ளார ஏகப்பட்ட ஜீவராசிகள் வராங்க போகிறாங்க, நிறைய பேரை பார்க்குறோம். அப்போ அது எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா, ஒரே ஒரு பெர்சன் தூக்கத்தில் தூங்கி போகிற நான் என்னிடத்துல எனக்கு மேலே இருக்கு. நான் வேக்கப் ஆகும்போது என்னாச்சு, அது எல்லாம் என்னிடத்திலேயே லயமும் ஆயிடுச்சு. தூக்கத்துக்குள்ளார போகிறேன், சொப்பனம் பார்க்கும்போது இது எல்லாம் என்னிடத்திலிருந்து உண்டாச்சு, என்னிடத்துல தான் இருக்கு. அதே மாதிரி என்னிடத்திலேயே வேக்கப் ஆகும்போது இல்லாமலும் போயிடும். அப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனத்தில் பார்க்குற எல்லா காட்சிகளுக்கும் நான் ஆதாரமாக இருக்கணும், என்னிடத்தில் பார்க்கிறேனோ, இதே மாதிரி ஜாகிரதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அனுபவம் உண்டாகணும். என்னிடத்தில் இந்த மொத்த என்டையர் சிருஷ்டியே எனக்கு மேலதான் கல்பிதமா இருக்கு, இது எல்லாம் என்னிடத்தில் கல்பிதம். அதுல இருக்கக்கூடிய ஜீவராசிகள்லாம் நம்ம சொப்பனத்தில் பார்க்குறோம்ல, நிறைய ஜீவராசிகள் நிறைய ஆக்ஷன்லாம் பண்ணுது. அது வந்து நல்லது கெட்டது எல்லாம் இருக்கு. நாய் வந்துச்சு, பேய் வந்துச்சு, குரங்கு வந்துச்சு, மனுஷன் வந்தான், தேவன் வந்தான், எல்லாம் வந்துச்சு. எல்லா ஆக்ஷனை பார்க்குறோம். அந்த ஆக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம் எங்கேருந்து வந்துச்சுன்னா, என்ன ஒரே ஒரு ஆளோட சைத்தன்யம் தான் அதில் எல்லாத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ சொப்பனத்தில் பார்க்கக்கூடிய ஒரே ஆள் நான் தான், என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் தான் அங்கே இருக்கக்கூடிய சகல ஜீவர்களும். அப்போ காலையில் எந்திரிச்சோன்னே பார்க்குறேன், நான் ஒருத்தன்தான் சத்தியம், மற்றதெல்லாம் பொய். இந்த விதமாக ஒருத்தனுக்கு ஞானம் உண்டாகும். அதுதான் இங்கே ஆச்சாரியர் சொல்கிறாரு, எல்லா பூத்தங்களையும் சொப்பனத்தில் எப்படி எல்லா பூத்தங்களும் என்னிடத்தில் இருந்தனவோ, அதே மாதிரி ஜாகிரதத்தில் இது எல்லாம் என்னிடத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கணும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மயி திரக்ஷஸ், என்னிடத்தில் பார்க்கிறார். யார் என்னிடத்தில்?
ஈஸ்வரனாகிய பரமாத்மாவினிடத்தில் பார்க்கிறானோ. அப்ப என்ன அர்த்தம்? பரமாத்மாவும் ஜீவனும் வேற வேற இல்லை. இந்த ரெண்டு பேரும் ஒரே பிரம்மஸ்வரூபமா தான் இருக்கிறார்கள். அப்போ நான் பிரம்மமா இருக்கேன், ஈஸ்வரனும் நானும் வேற வேற இல்லை. அதே நேரத்துல இது எல்லாம் என்னிடத்துல கல்பிதம், நான் தான் இது எல்லாம் அப்படின்னு ஒரு ஞானம் உண்டாகுது. அப்படின்னா அதுக்கு பேர் தான் சர்வாத்ம பாவம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஞானத்தோட முடிவான நிலை. பேதமே இல்லாம போயிடும். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அபேதம் உண்டாய். நான் தான் இதெல்லாம், நான் தான் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகேத்துக்க கருணா இந்த ஜீவராசிகள் மேலெல்லாம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கருணை உண்டாகும். எல்லாம் பாவம் அப்படின்னு தோணி அவங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு உங்களுக்கு தோணும். அதுதான் சர்வாத்ம பாவத்தோட முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் ஆச்சாரியர் ஆரம்பித்தார். கிஞ்ச மேலும் ஆச்சாரியர் பாஷ்யம் ஆரம்பிக்கிறார். கிஞ்சனா மேலும் ஏத்தஸ்ய ஞானஸ்ய மாகாத்மியம். இந்த ஞானம் இருக்குல்ல, இப்ப சொன்னமே ஞானம், இந்த ஞானத்தோட மாகாத்மியத்தை சொல்கின்றார். மாகாத்மியம் என்ன அர்த்தம்? பெருமைகள். இந்த ஞானத்துக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பெருமைகள் இருக்கு, ஸ்துதி இருக்கு, பெரிய சிரேஷ்டமானது இந்த ஞானம். அதை பற்றி சொல்றதுக்காக 36வது ஸ்லோகம் ஆரம்பிக்கும். அபிச்சேதசி பாபேப்யஹ அபிச்சேதசி பாபேப்யஹ சர்வேப்யः பாபக்ருத்தமஹ சர்வேப்யः பாபக்ருத்தமஹ சர்வம் ஞானப்ளவேனைவ சர்வம் ஞானப்ளவேனைவ விஜினம் சந்தரிஷ்யதீம் விஜினம் சந்தரிஷ்யதீம். அபிச்சேதசி பாபேப்யஹ சர்வேப்யः பாபக்ருத்தமஹ சர்வம் ஞானப்ளவேனைவ விஜினம் சந்தரிஷ்யதீம் சந்தரிஷ்யசீம். அபிச்சேதசி பாபேப்யஹ ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். அபி சேத் அசி. சேத் சேத்னா ஒருவேளை, ஒருவேளை பார்த்தீங்கன்னா சர்வேபியக பாப்பேபியக அபி. இந்த உலகத்துல நிறைய பாப்பிகள் இருக்காங்க, நிறைய பாப்பங்கள் பண்றவங்க இருக்காங்க. சர்வேபியக எல்லா பாப்பிகளிலும் மகா பாப்பி. பாப்பேபியக சர்வ பாப்பேபியக பாப்பகிருத்த மகாபி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாப்பிகளிலும் நீ பார்த்தீங்கன்னா பெரிய பாப்பியா இருந்தாலும் கூட ஆச்சரிய ரொம்ப நமக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற மனசமாதானம் கொடுக்குற எல்லாத்துக்கும். நேற்று நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். ஒரு பெரிய பெர்சனோட ஒரு ஸ்திரீ, ரொம்ப ஃபேமஸான ஸ்திரீ, ரொம்ப பக்குவி, நல்ல பக்குவியாக இருந்தாங்க. அவங்க பேசும்போது சொல்கிறாங்க, இந்த லோக்கத்தில் யாரும் பர்ஃபெக்ஷன் இல்லை. இதை மனசில் நல்லா புரிஞ்சுக்கணும். மனுஷ ஜென்மா எடுத்தோம் அப்படின்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா குறைகள் உடையவங்களாக தான் இருக்கும். அந்த அம்மா சொன்னோன்னு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண சமூகத்தில் இருக்கிற ஒரு ஸ்திரீ, மிடில் ஏஜ், ரொம்ப சின்ன வயசு, ஒரு 35 வயசு தான் இருக்கும். ஆனால் அவங்க பேச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக இருந்துச்சு. நமக்கு புரிய மாட்டேங்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சரீரம்னு ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா புண்ணியம் பாப்பம் புண்ணியம் பாப்பம் கலந்து தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு இருப்போம், முன்னாடி பண்ணியிருப்போம், இல்லை இப்போ நமக்கு தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்கோம், சில விஷயங்கள் தெரிஞ்சே பண்ணுவோம். அப்போ அந்த புண்ணிய பாப்பம் தான் என்ன பண்ணுது, திரும்ப திரும்ப நமக்கு தர்த்த கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, இந்த உலகத்திலேயே பாப்பம் பண்ணவங்க மத்தியில மிகப்பெரிய பாப்பியா நீ இருந்தாலும் கூட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானப்பிளவேனைவ. ஞானப்பிளவம்னா என்ன அர்த்தம்? பிளவம்னா படகு, போட்டு. ஞானப்பிளவம்னா ஞானம் என்ற படகினால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வம் விருச்சினம் சந்தரிஷ்யசி. சர்வம் விருச்சினம் அப்படின்னா எல்லா பாப்ப கூட்டங்களையும் நிறைய சேமிச்சு வச்சிருக்கோமா. சஞ்சிதத்துல நிறைய கருமா இருக்கு. அந்த கருமங்கள் எல்லாமே ஆச்சாரியர் சொல்ல போறாரு, இங்க பாப்பம்னா வெறும் பாப்பத்தை மட்டும் எடுத்துடாதீங்க, புண்ணியத்தையும் சேர்த்து எடுக்கணும். அப்ப புண்ணியம் பாப்பம் இந்த ரெண்டும் நம்மளோட சஞ்சித கருமால பார்த்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ்ல கோடிக்கணக்கான கருமாக்கள் இருக்கு. அது என்ன பண்ணும், திரும்ப 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 ரீபர்த் கொடுத்துக்கிட்டே இருக்கும். 84 லட்சம் யோனி. நேற்று ஒருத்தர் வந்தார், என்னன்னு கேட்டீங்கன்னா, சாமி அப்ப நான் சொன்னேன் பிறக்கணுமா அப்படின்னு. ஐயோ சாமி, நீங்க சொல்லி சொல்லி எனக்கு பயமே வந்துடுச்சு சாமி, திரும்ப நான் பிறக்கவே கூடாது சாமி, திரும்ப இந்த லோக்கத்துக்கே வரக்கூடாது, இது முதல்ல நமக்கு வரணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் முமுட்சுத்துவம் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
நான் இங்க லோகத்துல திரும்ப பிறக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா எல்லா பிறவிகளும் வந்து பாத்தீங்கன்னா துக்க பிறவிகள் தான். அப்ப அதனால புண்ணியம் கூட வந்து பாத்தீங்கன்னா பிறவிய கொடுக்கறதுனால அதுவும் பாப்பம் தான். கோடிக்கணக்கான புண்ணியம், கோடிக்கணக்கான பாப்பம் ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. சுகம் துக்கம் சுகம் துக்கம்னு போயிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட அந்த சஞ்சித கர்மா இருக்கு பாத்தீங்களா, அந்த சஞ்சித கர்மா எல்லாத்தையும் நீ என்ன பண்ணுவ அப்படின்னா மூட்டை கணக்குல இருக்கு பாப்ப கடல். ஆச்சரிய சொல்ற பாப்ப கடல். அந்த கடலை வந்து பாத்தீங்க அப்படின்னா சமுத்திரத்தை, பாப்ப சமுத்திரம், அந்த பாப்ப சமுத்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஞானப்பிளவேன ஏவ, ஞானம் சொல்லக்கூடிய போட்டுனால மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா சந்தரிஷ்யசி, நீ கடந்து செல்வாய் அப்படின்னு சொல்ற. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஒரு சாமியாரோட ஒரு பூஜை பண்றவர், நல்லா சென்னையில இருக்கிறவர், நல்ல ஆள். என்னன்னு கேட்டீங்கன்னா அவரு வந்து பாத்தீங்கன்னா எப்ப பேசினாலும் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். எப்ப பேசினாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கிடைச்சிரும், இந்த பூஜை பண்ணா அது கிடைச்சிரும், ஃபுல்லா மார்க்கெட்டிங் தான் நடந்துட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் இந்த லோகத்தை ஜெயிக்கிறதும் பரலோகத்தை ஜெயிக்கிறதும் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கோடைய பிறவிய நாசம் பண்ணணும்னு யாரும் சொல்றது. ஆனா இந்த ஞானம் என்ன பண்ணும் சுவாமி அப்படின்னா மற்ற பூஜைகள் யஜ்யங்கள் நிறைய வேலை பண்ணுங்க, எல்லாம் திரும்ப திரும்ப பெருத்த கொடுத்துட்டே இருக்கு. ஆனா இந்த ஞானம் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வாத்ம பாவத்தை அடைஞ்சு அகம் பிரம்மாஸ்மின்னு ஒரு அனுபூதி ஞானத்தை அடைஞ்சோம் அப்படின்னா நம்ம சஞ்சிதத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான கருமங்களும் நஷ்டத்தை அடைஞ்சிடும். ரீபர்த் நம்ம எடுக்க மாட்டோம், இந்த சம்சார கடலை கடந்து செல்வோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஞானம் தான் பெஸ்ட், இந்த உலகத்திலேயே பெஸ்ட் இந்த ஞானம் தான் அப்படின்னு சொல்லி பாஷ்யத்துக்கு வந்து ஆச்சாரியர் சொல்ற அபிச்சேத் அசி, ஒருவேளை பாப்பேபியக பாப்ப கிருத்தியாக சர்வேபியக, இந்த உலகத்திலேயே பாப்பம் செய்தவர்கள் மத்தியில் சர்வேபியக எல்லா பாப்பம் செஞ்சவங்க மத்தியிலையும் அதிசயேன பாப்ப கிருத்து, ரொம்ப ரொம்ப பாப்பம், அதிசயம்ன்றதுக்கு அர்த்தம் ரொம்ப அதிகமா பாப்பம் பண்ணவனா, பாப்ப கிருத்தமக அபி அசி, நீ அதிகம் பாப்பம் பண்ணவனா இருந்தாலும் கூட சர்வம் எல்லா பாப்பங்களும், பாப்பம்னு என்ன அர்த்தம் நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா யோக சூத்திரம் சொல்லவும் சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா கிளிஷ்ட சித்திரேஷு அக்லிஷ்ட, அக்லிஷ்ட சித்திரேஷு கிளிஷ்ட. ஒரு பர்சன் நல்லவன் நீங்க சொன்னீங்கன்னா நல்லவனாவே இருக்க முடியாது. நல்ல சிந்தனைகள் போயிட்டே இருக்கும், நடுவில் ஒரு கெட்ட சிந்தனை வரும், கெட்ட சிந்தனை போயிட்டே இருக்கும். ஒரு கெட்டவன்ட்ட அவனுக்கும் அப்பப்ப நல்ல சிந்தனை வந்துகிட்டே இருக்கும். இந்த உலகத்துல யாரும் பூரணமான நல்லவனும் இல்லை, பூரணமான கெட்டவனும் இல்லை. மனசுல நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, இங்க இருக்கிற எல்லா ஜீவராசியும் குறையுடையது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு கில்ட்டி கான்சியஸ்னஸ் இருக்கும். நான் எல்லாத்துட்டையும் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு இருந்துச்சு ஒரு காலத்துல. இந்த ஸ்பிரிச்சுவலுக்குள்ளார வரும்போது பிரம்மச்சாரி ஆனதுக்கு பிறகு மெதுவா தர்ம விவேகம் உள்ள வர ஆரம்பிச்சு. இந்த தர்ம விவேகம் வர 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 ஐயோ ஏகப்பட்ட கில்ட்டி. ஏன்னா நிறைய பாப்பம் பண்ணியிருப்போம்ல, இந்த ஜென்மத்தில் எவ்வளோ தெரியும், மற்றவங்களுக்குலாம் தெரியாது, வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இப்போ நான் சொல்கிறேன், நல்லா திருப்பொன்றம் போட்டு ருத்ராட்சம் போட்டு தாடி மீசையெல்லாம் வச்சு ஒரு காவி வஸ்திரம் போட்டு எல்லாத்துக்கும் உபதேசம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ யாராவது நினைக்கலாம், ஐயோ சுவாமி உங்களை மாதிரி பவித்திரமான ஜென்மம் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யாராவது. எனக்கு தெரியும் நான் எவ்வளோ பாப்பங்களை கடந்து வந்திருக்கேன். வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலா ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிரத்யட்சமா தெரியும் நான் எவ்வளவு பாப்பத்தை பண்ணிருக்கேன், கூடவே எவ்வளவு புண்ணியத்தை பண்ணிருக்கணும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, அநேக ஜென்மங்கள்ல அநேக கோடி பாப்பங்கள் உள்ள இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா மெதுவா இந்த சிரவணம் போக ஆரம்பிக்கும். இந்த சிரவணம் போக போக போகவே முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கில்ட்டி, ஒரே ஃபைட் நடந்துகிட்டே இருக்கும். சதா காலமும் இந்த புத்தி என்ன பண்ண தெரியுங்களா, வேக்கப் ஆகிடும். இந்த புத்தி வேக்கப் ஆனதுக்கு பிறகு, புத்தி தத்துவம் வேக்கப் ஆனோன்னு இந்த மனசு பலகீனத்தினால நிறைய பாப்பங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும். சிந்தனையில, காரியத்துல, எல்லாத்துலயும் இந்த புத்தி என்ன பண்ணும், ஏ பாப்பி அப்படின்னு புத்தி உள்ள இருந்தே நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கோம், பனிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஐயோ இருக்கிறதுலயே மோசமான பெயின் எது அப்படின்னா கில்ட்டி கான்சியஸ்னஸ் தான்.
மிகப்பெரிய பாப்பம். அப்போ மெதுவா என்ன ஆச்சு அப்படின்னா நல்லா சிரவணம் போக ஆரம்பிச்சு. ஒரு பிருகதாரண்ய உபனிஷத்துன்னு என்னோட ஆச்சாரியர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாட்டம் அதுதான். பிருகதாரண்ய உபனிஷத்து படிக்க 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 மெதுவா என்னோட மனசு ஃபுல்லாக என்னாச்சு அப்படின்னா அந்த கில்ட்டி கான்சியஸ்னஸ்ல இருந்து டோட்டலாக வெளியில் வந்துச்சு. அனுபூதி இல்லை, வெறும் சிரவண மாத்திரத்தினால. அப்போ நீங்க இப்ப பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, உங்களுக்குள்ளாரெல்லாம் நிறைய கில்ட்டி இருக்கும், நிறைய புண்ணியம் பாப்பம் அபிமானம் இருக்கும். இந்த அபிமானம்லாம் மெதுவா கேட்க 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 இந்த ஞானத்தை கேட்க 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 அபியாசம் பண்ண பண்ண ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் மெதுவா ஒரு மேஜிக் நடக்கும். உள்ளுக்குள்ளார நீங்க உங்களுக்குள்ளார ஸ்பிளிட் ஆகிருப்பீங்க. ரெண்டு பர்சனாலிட்டி இருக்கும். இந்த 2 பர்சனாலிட்டி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு பர்சனாலிட்டி ஆகிடும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கில்ட்டி இல்லாம முதல் ஸ்டெப் அதுதான் நடக்கும். அதனால தொடர்ந்து சிரவணத்தை பண்ணிக்கிட்டே இது இல்லை, இது போய் இது மாதிரி நிவர்த்தி பரமா இந்த சாஸ்திரத்தை கேட்க 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 சர்வம்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல இருக்கிற நீங்க பண்ண எல்லா பாப்பங்களும் ஞானப்பிளவேன ஏவ. ஞானப்பிளவம் என்ன அர்த்தம்? ஞானம் ஏவ பிளவம் கிருத்வா. இந்த ஞானத்தையே போட்டா நினைச்சுக்கிட்டு, இந்த போட் எது? இந்த சம்சாரத்தை தாண்டி போறதுக்கு இருக்கிற ஒரே போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் மட்டும்தான். ஞானத்தை வந்து பார்த்தீங்கன்னா போட்டா, பிளவம்னா போட்டா ஆக்கிக்கிட்டு கிருத்வா. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? போட்டில் ஏறி உட்கார்ந்துருக்கோம். இப்போதான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இருக்கும் நிறைய கடல் அலைகள்லாம் இருக்கும். இன்னும் சமுத்திரத்துக்கு நடுவில் இன்னும் போகலை, இன்னும் அடுத்த கரைக்கு போகலை. அப்போ என்ன இருக்கும்? நிறைய சஞ்சலங்கள் இருக்கும். நல்லா தெரியும், எனக்கு என்ன நடந்துச்சோ அது எல்லாம் உங்களுக்கும் இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும், ஒரே மனசு தான். அப்போ எனக்கு என்னெல்லாம் சம்பவிச்சதோ அது எல்லாம் உங்களுக்கும் சம்பவிக்கும். ஞானத்தை ஆரம்பிக்கும் போது எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப கஷ்டம் கொடுத்துச்சு, துக்கம் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் மெதுவா இந்த போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சலனம் இல்லாமல் மூவாய் அடுத்த கரையை சேரும்போது இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் போயிடும். மனசு வந்து பார்த்தீங்கன்னா சாந்தமாக ஆயிடும். எதை குறித்து வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்படாது, துக்கம் இருக்காது, பாப்பத்தை பற்றின எண்ணமே வராது. என்ன நடக்குதோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராரப்தம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனம் மாதிரி, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் வெறும் சாட்சியா இருக்கேன் அப்படின்ற ஞானத்தினால இது எல்லாம் சொப்பனத்தில் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருப்போம் யோசிச்சு பாருங்க. சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோயில் வேலையை பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு கோயில் ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்க ஒர்க்கில் நான் இருக்கேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே அது பெரிய காரியம் தானே, நல்ல காரியம். அப்போ நல்ல காரியம் காலையில் எழுந்திரிச்சோன்னே என்னாச்சு? இல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் நேற்று சொப்பனத்தில் பார்த்தேன், ஒரு பெரிய பாப்ப கர்மா பண்ணியிருக்கேன் சொப்பனத்தில். ஆனால் காலையில் எழுந்திரிச்சோன்னே என்னாச்சு? அந்த பாப்பமும் இல்லை. அப்போ புண்ணியமும் இல்லை, பாப்பமும் இல்லை, ரெண்டுமே சொப்பனம். அதே மாதிரி நான்ல வேக்கப் ஆகிறோன்னு வச்சுங்க, அதுதான் ஞானம். அந்த நான்ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இது எல்லாம் சொப்பனமாக போயிடும். நீங்கள் பண்ண புண்ணியம், நீங்கள் பண்ண பாப்பம், இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சொப்பன சமமாயிடும். அப்போ எல்லாத்தையும் இந்த ஞானம்னு சொல்லக்கூடிய பிளவம் எது? போட் எது? ஞானம். அந்த ஞானத்தை போட்டா வச்சுக்கிட்டு என்னன்னா விருஜினம்னா மந்திரத்தில் இருக்கிறது. விருஜினம் எது? விருஜின ஆர்ணவம். விருஜினார்ணவம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாப்ப கடல், பாப்ப சமுத்திரம், கடக்க முடியாத சமுத்திரம். எத்தனை கோடி ஜென்மம் பிறந்தோன்னு தெரியவே தெரியலங்க. நம்ம எல்லாம் சேஃபா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, ஆயிரக்கணக்கான கோடி இன்ஃபினிட்டா ஜென்மத்தை எடுத்துக்கிட்டே இருக்கோம். இன்ஃபினிட் எப்போ ஆரம்பிச்சதுன்னு தெரியல, எத்தனை கோடி ஜென்மங்கள்னு தெரியல, எவ்வளோலாம் அவஸ்தைப்பட்டோன்னு தெரியல. ஐயோ, காலையில் எந்திரிச்சு வெளியில் போய் பார்க்குறேன், மாடெல்லாம் ஒரு 4:30 மணிக்கு எல்லாம் மாடெல்லாம் ரோட்டில் கிடக்குது. பாவம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு உள்ளே முதல் தாட்டு வந்துச்சு, ஐயோ பாவம், எத்தனை வாட்டி நான் வந்து மாடாக போடுறதுன்னு தெரியல. ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பனியிலையும் மலையிலையும் எத்தனை வாட்டி கிடந்தேன், வெயிலில் கிடந்தேன்னு தெரியல. அப்போ எவ்வளோ கஷ்டம். கொசுவா எத்தனை வாட்டி பிறந்தேன், எறும்பா எத்தனை வாட்டி பிறந்தேன், காக்ரோச்சா எத்தனை வாட்டி பிறந்தேன், குரங்கா எத்தனை வாட்டி பிறந்தேன். ஷூ சொல்லி மாளாது. அப்போ இத்தனை பிறவிகள் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்துக்கிட்டே இருக்கும். அப்போ சம்சாரம்ன்றது இன்ஃபினிட். அதனால தான் சமுத்திரத்துக்கு ஈக்குவலாக இங்கே சொல்லியிருக்கு.
நீந்தி கடக்கவே முடியாது. வெறும் கையை வச்சுக்கிட்டு நீந்தி ஏதாவது போயிடலாமா, எனக்கு ஸ்விம்மிங் தெரியும் சாமி போயிடலாமா அப்படின்னா போக முடியாது. ஒரு முறை என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் மகாபலிபுரம் போய் ஸ்விம்மிங்காக போவோம் சமுத்திரத்தில். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போலாம் ஓவர் கான்ஃபிடென்ட். நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா, சமுத்திரத்துக்குள்ளார போயிட்டேன். நல்லா போனதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, திரும்ப ரிட்டர்ன் வர்றது அவ்வளோதான். நான் நினச்சிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா போச்சு, அவ்வளோதான். ஓவர் கான்ஃபிடென்ட்டு. ட்ரெஸ்ஸை தெரியலங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இங்கேருந்து கடையிலேருந்து சமுத்திரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் சமுத்திரத்தில் ஒரு 150-200 மீட்டர்ஸ் உள்ளே போயிட்டீங்கன்னா, ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களோட விஷன் இருக்குல்ல, தண்ணியில் இருக்கும் விஷன். நீங்கள் மேலே இருந்து தண்ணியை பார்க்குறது வேற, தண்ணிக்குள்ளார இருந்துக்கிட்டு கரையை பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், கரை தெரியவே தெரியாதுங்க. 50 மீட்டர் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டராக தெரியும். 100 மீட்டரில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரையை பார்த்தீங்கன்னா கரை எங்கடா இருக்குன்னே தெரியாது. ஏன்னா அந்த கடல் அலைகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவு போயிட்டு இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் எப்படின்னா, அந்த சம்சாரம் யாராவது மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கோம். கரை தெரியுதா அப்படின்னா கரை தெரியவே மாட்டேங்குது. நீந்தி போக முடியுமா, நீந்தி போகவே முடியாது. என் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்ல ஒரு திருநெல்வேலிக்காரர் ஒருத்தர் வந்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. அவருக்கு சமுத்திரத்தில் மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்ச மாத்திரத்தில் அவர் என்ன பண்ணாருன்னா, என்னை வந்து கூட வந்து அவர் இழுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரை சேர்த்தார். நீச்சல் தெரியும், ஆனால் நீச்சல் தெரிஞ்சாலும் சமுத்திரத்தில் நீந்துறதுன்றது அவ்வளோ சாமர்த்தியம் பத்தாது. அதுக்குன்னு ஒரு சாமர்த்தியம் இருக்கு. சரி, சமுத்திரத்தில் நீந்துறவங்களா இருந்தாலும் அடுத்த கரைக்கு போயிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. சமுத்திரத்தோட அடுத்த எண்டுக்கு போக முடியுமா? முடியாது. அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியம் எல்லாமே ஒரு கிணத்துல நீச்சல் அடிக்கிறதுக்கும் ஒரு குளத்தில் நீச்சல் அடிக்கிறதுக்கும் மட்டும்தான் போதுமானது. இந்த சம்சார கடலை நீந்தி கிடக்கிறதுன்றது முடியவே முடியாது. அப்போ நமக்கு என்ன தேவைன்னா ஒரு நல்ல போட்டு. என்ன போட்டு அப்படின்னா ஞானம்தான் போட்டு. அந்த ஞானம்ன்ற போட்டை வச்சுக்கிட்டு இந்த சம்சார கடலை வந்து பார்த்தீங்கன்னா பாப்ப கடல், இந்த பாப்ப கடலை சந்தரிஷ்யசி, நீ என்ன பண்ணுவ அப்படின்னா கடந்து போவாய். நம்ம எல்லாத்துக்கும் சொல்ற ஞானத்தினால இந்த எல்லாத்தையும் கடந்து போகணும். சரி, பாப்பம் என்ன சுவாமி அப்படின்னா ஆச்சாரியர் சொல்ற, இதையும் அண்டர்லைன் பண்ணிங்க. ஆச்சாரியரோட கணக்குப்படி தர்மம் அப்படி இக முமுக்ஷோகம், தர்மமும் கூட முமுக்ஷுவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பம் உச்சியது, பாப்பம் என்று சொல்லப்படுகிறது. ஏன்? தர்மமும் கூட, தர்மம்னா புண்ணியம், புண்ணியமும் கூட என்ன பண்ணும்? பிறவியை கொடுக்கும். புண்ணியமும் கூட பாப்பம் தான். நல்லா தெரிஞ்சுங்க. இந்த உலகத்தில் இந்த வார்த்தையை எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பார்க்குறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நிறைய பேர் நல்ல கருமாவில் அவ்வளோ பேர் ஈடுபடுறாங்க. ஒருத்தர் 2 பேர்லாம், ஐயோ உலகம் ரொம்ப நல்லது, உலகத்தில் வந்து அவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள், நல்ல மக்கள் இருக்காங்க. அதுவும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் புண்ணிய கர்மா தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் எல்லா புண்ணியத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது? காமனாக இருக்குது, ஆசை இருக்குது, கர்த்திருவம் இருக்குது, போக்திருத்துவம் இருக்குது. இந்த உலகத்தில் நல்லது பண்ணுறவங்க நிறைய இருக்காங்க. ஆனால் நல்லதையும் கடந்து போகணும்னு சொல்கிறவங்களே இல்லை. ஆனால் ஆச்சாரியார் சொல்கிறாரு, தர்மக அபி, தர்மமும் கூட புண்ணியமும் கூட இக, இந்த வேதாந்தத்துக்குள்ளார வந்துட்டீங்க அப்படின்னா முமுக்ஷுவா இருக்கிற நமக்கு எப்படிப்பட்டது அப்படின்னா பாப்பம் உச்சியதே, புண்ணியமும் கூட பாப்பம் என்றே சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு யாகத்தை பண்ணுறீங்க, யாகத்தை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறீங்க, சொர்க்கத்துக்கு போகிறீங்க, இந்திரனாவே பிறக்கலாம், இந்திரனாவே பிறந்து ஒரு தேவலோகத்தை ராஜ்யம் பண்ணலாம். ஆனால் அடுத்த ஜென்மம் என்ன பாப்பம் இருக்குன்னு தெரியாதே சுவாமி. ஏன்னா சஞ்சிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான புண்ணியம் இருக்குது, கோடிக்கணக்கான பாப்பமும் இருக்குது. எது எப்போ மெச்சூரிட்டி ஆகும்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியவே தெரியாது. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் அடுத்த கர்மா, சிலது வீரியமான கர்மாவாக இருந்தால் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா பலன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும். நமக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. எந்த சஞ்சிதத்தில் இருக்கிற கர்மா மெச்சூரிட்டி ஆகி ஜென்மத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, புண்ணியத்தை பண்ணினீங்கன்னா மேலே போவீங்க, ஆனால் அடுத்த ஜென்மா என்ன கிடைக்குன்னு உங்களுக்கு தெரியாது. எத்தனை கோடி கர்மா பாப்ப கர்மா இருக்குன்னு தெரியாது. அப்போ என்னன்னா ஜென்மத்தை கொடுக்கறதுனால புண்ணியமும் பாப்பமும் ரெண்டும் பாப்பம் தான். புண்ணியத்தை பண்ணால் என்ன கிடைக்கும்? உயர்ந்த பிறவி கிடைக்கும். ஆனால் அதுக்கப்புறம் மோட்சமா? மோட்சம் இல்லை.
க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் திஷந்தி. ஆச்சாரியர் பின்னாடி சொல்ல போற, நம்ம பண்ண புண்ணியம் தீர்ந்து போனோன்னு திரும்ப பேக் டு பெவிலியன், திரும்ப இந்த லோகத்துக்கு வரணும். ஆனா வரும்போது திரும்ப பாத்தீங்கன்னா நல்ல பிறவி கிடைக்குமா அப்படின்னு நமக்கு எந்த கேரண்டியும் இல்லை. அதனால பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்கோமோ நம்ம எல்லாரும் ஒரே காரியத்தை தான் தொடர்ந்து பண்ணணும். என்ன பண்ணணும்னா எந்த கர்மா பண்ணாலும் பகவானே எனக்கு இந்த பலன் எனக்கு வேணும், இதெல்லாம் உனக்கு ஆறாத, எனக்கு ஒன்றும் வேணாம் சாமி, என்னை உற்று சாமி, எனக்கு புண்ணியமும் வேணாம், எனக்கு பாப்பமும் வேணாம், போதும் சாமி, பிறந்து எனக்கு போர் அடிச்சு போச்சு. இந்த டிராமா பார்த்தீங்கன்னா முடியவே மாட்டேங்குது சாமி. பிரார்த்தனை பண்ணுங்க. பிரார்த்தனை ஒரே பிரார்த்தனை இருக்கணும். என்ன பிரார்த்தனை? ஜென்மமே வேணாம், அடுத்த ஜென்மம் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. அப்ப கேரண்டியா நமக்கு தெரிஞ்சா வேணா கேட்கலாம். அப்ப கேரண்டியா எதுன்னே தெரியாது, நமக்கு கன்ஃபார்ம் டிக்கெட்டே எதுவும் இல்லை நம்மள்கிட்ட. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எத்தனை கோடி புழு பூச்சியா பிறப்போம்னு தெரியாது, எத்தனை கோடி பூச்சிகளா வண்டுகளா பிறப்போம்னு தெரியாது. நான் காலையில போய் வெளியில உட்காந்து ஃபேனை போட்டு ஜபத்துக்கு உட்கார்றேன். ஃபேன் சுத்தும் போது 2வது நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு வவ்வால் இருக்கு. என்னோட பர்ணசாலையில கீழே இந்த பக்கம் பர்ணசாலையில பார்த்தீங்கன்னா நிறைய ராத்திரியில பார்த்தீங்கன்னா இந்த வவ்வால் பார்த்தீங்கன்னா அடையுது. இந்த ஃபேன் ஓட ஆரம்பிச்சோன்னே டம்முன்னு முட்டிக்கிட்டு ஒரு மரணம் நடந்து போச்சு. ஐயோ, காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவராசி என்னுடைய ஃபேனை போட்டதுனால ஒன்று செத்து போச்சு. இப்போ எனக்கும் அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நான் முன்னாடியா இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பேன் தெரியுங்களா? ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன். ஐயோ போச்சு, பாப்பி ஆகிட்டேனே, பாப்பி காலங்கத்தால பாப்பத்தை பண்ணிட்டேனே பகவானே அப்படின்னு புலம்பு இருப்பேன். ஆனால் இப்போ என்ன இருக்கு தெரியுங்களா? இப்போ இது எல்லாம் சொப்பனம். சொப்பனத்தில் எத்தனை 1000 மக்கள் செத்தாலும், எத்தனை பேர்த்த கொன்னாலும் காலையில் எழுந்திரிச்சோன்னு ஒரு சம்பந்தமும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கு. நல்லது கெட்டது புண்ணியம் பாப்பம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் சொப்பன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள நல்லா இருக்கிறதுனால நடக்கட்டும், அவ்வளவுதான். இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்ட்டி கான்சியஸ்னஸ் உண்டாகாம இன்னைக்கு காலையில நான் வந்திருக்கேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா புண்ணியம் பாப்பம் எதோடையும் ஐடென்டிஃபை பண்ணிக்காது. நான் பண்ணல, இந்த திரிகுணமா இருக்கக்கூடிய மாயா பண்ணது, நான் பண்ணல, இதான் ஞானம். நான் பார்த்தீங்கன்னா சாட்சியா இருக்கேன், நான் வெறும் கான்சியஸ்னஸா இருக்கேன், இது எல்லாம் பிரகிருதியில நடக்கிறது, நான் பண்ணல அப்படின்னு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா விட்னஸ் ஆகும். எதோடையோ புண்ணியம் பண்ணா குதிக்காதீங்க, நான் பெரிய புண்ணியம் பண்ணிட்டேன். அப்ப கூட என்ன வந்துடும்? புண்ணியத்து மேல அபிமானம் வரும்போது பாப்பத்திலையும் உங்களுக்கு அபிமானம் வந்துடும். அதனால புண்ணியம் பாப்பம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜென்மத்தை கொடுக்கறது. அதனால ரெண்டுத்தையும் தாண்டி போறா அப்படின்னா ஞானத்தை வச்சுக்கிட்டு தான் அதை தாண்டி போக முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகமானது 36 முடிஞ்சுது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா பின்னாடியும் சொல்ல போறார். எவ்வளவு பெரிய துராத்மாவா இருந்தாலும் என்ன பண்ணுவான் அப்படின்னா க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா, க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா 10 சஸ்வத் சாந்தி நிகச்சதி 9 அபிச்சேத்சு துராச்சார. ஆமா ஆமா சார், அது ஒண்ணு. அது இல்லாம 9:32 9:31 ஒண்ணு இருக்கு. 9:31 ஒரு ஸ்லோகம் இருக்கு, பக்கத்துல வேணா போட்டு. 9:31 இருக்கு. நமே பக்த பிரணஷ்யத்தின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நிறைய இது இருக்கு. எவ்வளவு பெரிய பாப்பியா இருந்தாலும் ஈஸ்வரனை சரணாகதி பண்ணி ஆரம்பிச்சிடும். பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு புண்ணிய பாப்பம் எல்லாத்தையும் அவர் தான் பண்றாரு, நான் சும்மா இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு மெதுவா ஒரு பாப்பியா இருந்தாலும் பகவானோட இந்த ரூட்ல வந்துட்டான் அப்படின்னா மெதுவா அவனும் என்ன பண்றான்? மெதுவா தர்மாத்மாவாவான், பாப்பி தர்மாத்மாவாவான். அப்ப தர்மாத்மா என்ன பண்ணுவான்? அந்த தர்மத்தையும் கடந்து அகர்த்தா அபோக்தான்னு சொல்லக்கூடிய பிரம்மஸ்வரூபத்தை அடைவான். அதனால பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பாப்பத்துல இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியது இந்த ஞானம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது அப்புறம் 37வது ஸ்லோகம் வரும். ஆச்சாரியர் ஒரு பாஷ்யம் பண்றார். ஞானம் கதம் நாசயதி, ஞானம் கதம் நாசயதி பாப்பம். பாப்பத்தை பாத்தீங்கன்னா ஞானம் எப்படி நாசம் செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது சதிருஷ்டாந்தம் உச்சியது. ஆச்சாரியர் என்ன பண்றார்? ஞானமானது இந்த பாப்பத்தை, புண்ணியம் பாப்பம் இந்த ரெண்டுத்தையும் எந்த விதமா நாசம் செய்யும் என்று ஆச்சாரியர் என்ன பண்றார்? ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கின்றார் இந்த ஸ்லோகத்தில். 37 ரொம்ப முக்கியமானது.
அதிகமாக கோட் பண்றது. இந்த ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக இடத்துல கோட் பண்ணுவாங்க. யதைதாம்சி சமித்தோக்னிஹி யதைதாம்சி சமித்தோக்னிஹி பஸ்மசாத் குருதேர்ஜுன பஸ்மசாத் குருதேர்ஜுன ஞானாக்னி சர்வகர்மாணி ஞானாக்னி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருதே ததாம் பஸ்மசாத் குருதே ததாம் யதைதாம்சி சமித்தோக்னிஹி பஸ்மசாத் குருதேர்ஜுன ஞானாக்னி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருதே ததாம். யதைதாம்சி அர்ஜுனன்ற ஒரு சம்போதனம் இருக்கு. அர்ஜுனன்னா என்ன அர்த்தம்? சரள சுபாவம், சத்துவகுணம் பிரதானமானவன், வெள்ளையா இருக்கிறவன் அர்த்தம். அப்போ அர்ஜுனா, முமுக்ஷு எப்படி இருக்கணும்? சரளமா இருக்கணும். கல்லங்கப்படத்தோட இருந்தீங்க அப்படின்னா முமுக்ஷுன்ற பேர் போயிடும். நிறைய பேர் வந்து கல்லங்கப்படத்தோடு தான் இருக்காங்க. நிறைய கால்குலேஷன், எந்த கால்குலேஷன் பண்ணாலும் நம்மளே மாட்டிக்கிறோம்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்? ரொம்ப சரள சுபாவமாக அர்ஜுனன் மாதிரி இருக்கணும், ஓப்பனாக இருக்கணும். எந்த காரியம் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கல்லங்கப்படம் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக தப்பிச்சு போயிடலாம். அர்ஜுனா சம்போதனம். யதா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எந்த விதமாக சமித்தக அக்னி, சமித்தகனா நன்றாக எரியக்கூடிய அக்னி, ஏதாம்சி, ஏதாம்சின்றதுக்கு அர்த்தம் ஃபியர், விறகு கட்ட போடுவோம்ல, அக்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விறகு தேவைப்படும், ஃபயர்வுட். அந்த ஃபயர்வுட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்மசாத் குருத்தை நன்றாக எரித்து சாம்பலாக செய்கின்றதோ. நல்ல காஞ்சி போன கட்டை, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நேற்று கிளாஸில் சொல்லியிருக்கேன், குருநாதர்கிட்ட வரும்போதே என்ன எப்படி வரணும்? 16 சமித்து. சமித்து வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கணும்னு வச்சுங்க, அது சமித்து இல்லை. நாங்கள் சமிதா தானம் பண்ணும்போது ஒரு 15 நாளுக்கு ஒரு வாட்டி எனக்கு வந்து வேலையே ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடுங்க சமித்து எடுக்கிறது. ரிஷிகேஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மரம், அரச மரம் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், காலையில் கிளம்புனேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 26 சமித்து, 13 காலையில் 13, சாயந்தரம் 13. கால் படாத இடத்துல அதுவாக விழுந்த சமித்து, காஞ்சி போன சமித்தா இருக்கும். அதுவாக விழுது நான் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அது ஈரப்பதமே இருக்காது. அது மாதிரி சமித்தா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வருது. ஒரு 15 நாளுக்கு ஒரு வாட்டி போனேன் அப்படின்னா ஒரு 1000 சமித்தை வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தால் 15 நாளுக்கு நல்லா ஹோமம் பண்ணுவேன், காலையிலையும் சாயந்தரத்துலையும். சமிதா தானம் அப்படின்னு பேர். அதில் என்ன பியூட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரப்பதம் இல்லாத அந்த சமித்தை நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த ஹோமம் பண்ணதுக்கு பிறகு அது காலையில் ஹோமம் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தா அந்த அக்னி எல்லாம் அணைஞ்சு போய் கோடு மாறி தாங்க இருக்கும். சமித்து வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் கூட தேராது, ரொம்ப மைன்யூட் சாம்பல். அரசமர குச்சியில் இருக்கக்கூடிய சமித்து வந்து பார்த்தீங்கன்னா சாம்பலே தேராது. நைட்டு பண்ணதுக்கு பிறகு, ஈவினிங் பண்ணதுக்கு பிறகு காலையில் பார்த்தா சாம்பல் வந்து பார்த்தீங்கன்னா கோடு கோடாக இருக்கும். அது மாதிரி இந்த எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எரியிற அக்னியில நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சுவாகா சுவாகா சொல்லி இந்த சமித்தை வந்து போட்டோம் அப்படின்னா அந்த சமித்துக்களானது அக்னியினால நன்றாக எரிந்து சாம்பலாகின்றதோ அதே மாதிரி ததானா அது போலவே ஞானாக்னி, ஞானாக்னி என்னது? ஞானம் என்ற அக்னி. இந்த உவமை என்னது? ஞானமே அக்னி, ஞானாக்னி, ஞானந்தான் அக்னி. அந்த ஞானமே அக்னியானது சர்வ கருமான். ஆச்சாரியர் போட்டார் பாருங்க கிருஷ்ண பரமாத்மா, புண்ணிய பாப்பத்தை மட்டும் நாசம் பண்ணும் இல்ல, சர்வ கருமம்னு போட்டார். சஞ்சிதத்தில் இருக்கக்கூடிய எல்லா புண்ணியத்தையும் எல்லா பாப்ப கருமத்தையும் சர்வ கருமான், புண்ணியம் பாப்பம் என்ற எல்லா கருமங்களையும் பஸ்மசாத் குருதே. பஸ்மசாத்னா எல்லாத்தையும் சாம்பலாக்குகின்றது, எரித்து சாம்பலாக்குகின்றது அப்படின்னு ஆச்சாரியார் சொல்லியிருக்கார். பாஷ்யத்துக்கு வந்து ஆச்சாரியர் சொல்றார், யதா ஏதாம்சி, எந்த விதமா? ஏதாம்சினா விறகுகள், விறகு கட்ட சமித்து, இதை எல்லாத்தையும் காஷ்டானினே போட்டார் ஆச்சாரியர். விறகு கட்டைகள், மரம், மரக்கட்டைகளை வந்து பார்த்தீங்கன்னா சமித்தகா. சமித்தகன்னு அர்த்தம்? சமயக்கு யுத்தோ தீப்தக,
நன்றாக எரிகின்ற அக்னி, நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அக்னியானது விறகு கட்டைகளை பஸ்மசாத், பஸ்மசாத்னா என்ன அர்த்தம், பஸ்மீபாவம் கொடுத்து சாம்பலா ஆக்கிடுதோம். எவ்வளோ பெரிய கட்டையா இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சு சாம்பல் ஆக்கிடுதோம். அதே மாதிரி ஹே அர்ஜுனா ஞானம் ஏவ அக்னி, ஞானாக்னி, ஞானம்தான் அக்னி, ஞானமே அக்னி. அந்த ஞானம் என்ன பண்ணுது அப்படின்னா சர்வ கருமான். இப்பவே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கும், ஏன்னா உள்ள வந்தாச்சுல்ல ஞானம். வெளியில தெரியுமா, வெளியிலன்னா ஒரு ஃபயர் விட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பற்ற வச்சோன்னா தெரிஞ்சிடும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, கொஞ்ச நேரத்தில் சாம்பல் ஆயிரும் அப்படின்னு. சஞ்சிதத்துல நடக்கிறது ஏதாவது இப்ப நமக்கு தெரியுமா? பிராரப்தத்துல எந்த கர்மா இப்ப நஷ்டமாயிட்டு இருக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது நமக்கு. இதெல்லாம் இன்விசிபிளா இருக்கே. அப்ப இன்விசிபிளா இருக்கிற காரியம் நடக்காம இருக்குமா? எந்த கர்மா பண்ணாலும் காரியம் நடக்கும்ல. ஒரு ஜிம்முக்கு போறீங்க, ஒரு ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்குள்ளாரே டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சு, ஒரு 3 மாசத்துல பாடி ஸ்ட்ரக்சர்லாம் மாற ஆரம்பிச்சு பிரத்யட்சமா தெரியாது. அப்படி ஒரு கர்மாவை நம்ம ரெகுலரா பண்றோம் அப்படின்னா ஒரு பலன் கிடைக்குது இல்லை. இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 192வது கிளாஸோ 193வது கிளாஸோ பகவத்கீதை. அப்போ 192 நாள் கண்டினியூஸா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஞானத்தை வந்து பார்த்தீங்கன்னா சேகரம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ வேற நடக்குமா நடக்காது, நடந்திருக்குமா நடந்திருக்காது, கண்டிப்பா நடந்திருக்கும். ஆனா கண்ணுக்கு தெரியுமா? கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா இன்விசிபிளா இருக்கிறது தான் கர்மங்கள். அப்ப இன்விசிபிளா இருக்கக்கூடிய கர்மங்களை எல்லாத்தையும் இது என்ன பண்ணுது, ஞானம் ஏவ அக்னி, ஞானாக்னி, ஞானமே அக்னி. அந்த ஞானமானது சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே, எல்லா கர்மங்களையும் சாம்பலாக்குகின்றது. ததா அது போலவே நிர்பீஜி கரோதி இத்தியர்த்தக. நிர்பீஜினா ஜென்மத்தை கொடுக்கறதுக்கு பீஜமா எது இருக்கு, அடுத்த ஜென்மம் எது கிடைக்கும், எதுக்கு காரணம் அப்படின்னா நம்ம பேங்க் பேலன்ஸ்ல இருக்கிற சஞ்சிதம். அந்த சஞ்சிதம் மெச்சூரிட்டி ஆகி என்ன பண்ணுது, பீஜமா முளைவிட ஆரம்பிக்குது. முளைவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெர்த்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், பீஜம் என்ன ஆகுது, முளைவிட்டு செடியாகி மரமாகி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக துக்கத்தை கொடுத்து ஜென்மத்தை கொடுத்துட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வறுத்த விதைகளை வந்து பார்த்தீங்கன்னா வறுத்துட்டோன்னு வச்சுங்க. பீனட் இருக்கு, பீனட்டை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணிட்டோம். அப்போ திரும்ப செடியில் மண்ணில் போட்டு முளைக்க வச்சா மழை வருமா? வரவே வராது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சிதத்தில் இருக்கக்கூடிய ஜென்மத்தை கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கர்மங்கள் எல்லாமே விதைகளுக்கு சமம். அந்த விதைகளை எல்லாத்தையும் இந்த ஞானம் என்ன பண்ணுது அப்படின்னா நிர்பீஜி கரோதி. நிர்பீஜி அப்படின்னா என்ன அர்த்தம், விதை எல்லாத்தையும் எரிச்சிருதுன்னா ஃப்ரை பண்ணிடுது. ஃப்ரை பண்ணதுக்கு பிறகு முளைவிட முடியாம நமக்கு திரும்ப ரீபர்த் கிடைக்காம ஆகிவிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் நிர்பீஜி கரோதி இத்தியர்த்தக. நிர்பீஜி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா நிர்பீஜ சமாதின்னு ஒன்று இருக்கு. நிர்விகல்ப சமாதிக்கு பேரு நிர்பீஜ சமாதி அப்படின்னு பேரு. அந்த நிர்பீஜி கரோதிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிர்பீஜ சமாதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதி அப்படின்னு எழுதிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆச்சாரியர் சொல்றார், நகி சாட்சாத்தேவ ஞானாக்னிகி கருமாணி இந்தனவத்து பஸ்மீ கர்த்தும் சக்னோதி. எப்படின்னு கேட்டீங்கன்னா சாட்சாத்தேவ ஞானாக்னி, நம்ம கண்ணுக்கு முன்னாடி விறக போட்டோம், மரக்கட்டையை போட்டு மரக்கட்டையை வந்து கொஞ்சோண்டு கெரசினோ பெட்ரோலை ஊற்றி கொடுத்துறோன்னு வச்சுங்க, நமக்கு நல்லா தெரியும், நேரடியாக தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டைகள் எல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆகுது அப்படின்னு. அது மாதிரி இந்த ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக இந்த கருமங்களை வந்து பார்த்தீங்கன்னா எரிபொருளை எரித்து கட்டைகளை எரித்து பஸ்மம் பண்ற மாதிரி இந்த ஞானம் நேரடியாக கர்மங்களை எரித்து சாம்பலாக்குமா அப்படின்னா நகி சக்னோத், அது மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா ஞானம்ன்றது வந்து கண்ணுக்கே தெரியாது. ஞானம்ன்றது ஒரு உள்ளுக்குள்ளார புத்தியில உண்டாகிற ஒரு விஷயம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா தஸ்மாத் ஆகையினால் சம்யக்கு தரிசனம். சம்யக்கு தரிசனம்னா நல்ல பார்வை. என்ன சுவாமி நல்ல பார்வை? யதார்த்த தரிசனம். என்ன யதார்த்த தரிசனம்? ஒன்னே ஒண்ணுதான், நான் வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டா திருஷி மாத்திர. மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா யோக சூத்திரத்துல ஆத்மா எப்படிப்பட்டவன் அப்படின்னா ஆத்மா வெறும் பார்ப்பவன்.
வெறும் பார்வை, பார்ப்பவன் கூட இல்லை, வெறும் பார்வை, வெறும் சாட்சி. அப்ப அவனுக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் எனக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் வெறும் திருஷ்ய மாத்திரம். இதான் ஞானம். இந்த ஞானத்தை அப்ப என்ன அர்த்தம்? இந்த தேகம், மனசு, புத்தி, இதுல நடக்கக்கூடிய புண்ணியம், பாப்பம், எல்லா கர்மங்களும் எல்லாமே என்னது? சலா ஆபாசம், வெறும் தோற்ற மாத்திரம்தான். நான் பார்க்கிறவனா இருக்கேன், நான் பண்ணவில்லை அப்படின்ற யதார்த்த தரிசனத்தினால சர்வ கர்மானாம், அப்ப எல்லா கர்மங்களையும் நிர்பீஜத்துவே காரணம் இது அபிப்பிராயம். அப்ப இனிமே என்ன பண்ணணும்? மெதுவா மெதுவா சரீரத்தில் நடக்கிற கர்மாக்கள் எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்லை, நான் இல்லை, நான் கர்த்தா இல்லை, நான் கர்த்தா இல்லை அப்படின்னு நம்ம ஞானத்தை என்ன பண்ணணும்? அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். இந்த ஞானத்தை அப்ளை பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அந்த கர்மம் மித்தியாத்துவ நிச்சயம்னு பேர். எல்லாத்தையும் பொய் 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 பொய்ன்னு சொல்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேரு? மித்தியாத்துவ நிச்சயம். மித்தியாத்துவ நிச்சயம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? நான் செஞ்சது, இதுவரைக்கும் செஞ்ச கர்மம் எல்லாமே வெறும் ஆபாசம், தோற்ற மாத்திரம். இன்னைக்கு நான் பண்ணிட்டு இருக்க கர்மா எல்லாமே வெறும் ஆபாசம், தோற்ற மாத்திரம். நான் பார்த்தீங்கன்னா எந்த கர்மத்தையும் பண்றதும் இல்லை, எந்த கர்மத்தோட பலனும் அனுபவிக்கிறதும் நான் இல்லை. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா சொப்பனத்தை பார்க்கிறவன் மாதிரி நான் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரையும் இந்த ஜெகத்தையும் நான் பார்க்கின்றேன், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் இது பொய், இது பொய், இது பொய்ன்னு சொல்றோம்ல, அந்த பொய் பொய்ன்னு சொல்றதுக்கு பேர் தான் மித்தியாத்துவ நிச்சயம். இது வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்? இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்றோம். இது பொய், இது பொய், இது பொய். இது மாதிரி பண்றது மூலமா நிர்பீஜத்துவே காரணம். இந்த ஞானம் என்ன ஆகுதுன்னா அந்த கர்மத்தை எல்லாத்தையும் பொய் பொய் பொய்ன்னு சொல்லி அதை பார்த்தீங்கன்னா பொய்யாக்கிடுது. அதனால பார்த்தீங்கன்னா இது அபிப்பிராயம். அப்ப ஞானம் என்ன பண்ணுது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய சத்தியத்துவ புத்தியை எல்லாத்தையும் நாசம் செய்து விடுது. சத்தியத்துவம் கொடுத்தாதான் என்ன ஆகும்? ஐடென்டிபிகேஷன் வந்துடும். நான் கர்த்தா, நான் புண்ணியாத்மா, நான் பாப்பாத்மா அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி அந்த கர்மங்கள்லாம் சத்தியமாயிடும். அந்த கர்மங்கள் திரும்ப திரும்ப ரீபர்த் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா எந்த கர்மம் பண்ணும்போது நான் திரஷ்டா, நான் திரஷ்டா, நான் திரஷ்டா. இப்ப நான் பாடம் படிச்சு கொடுத்துட்டு இருக்கேன், ஒரு பக்கம் எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன ஓடிட்டு இருக்கேன்னா நான் பாடம் சொல்லி கொடுக்குறேன். எவனோ ஒருத்தன், இந்த பரமஹம்சானந்தான ஒரு கேரக்டர், சொப்பனத்துல வர இந்த கேரக்டர் மாதிரி ஒரு பரமஹம்சானந்தான ஒரு கேரக்டர், அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாடம் நடத்திக்கிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர், ஏகப்பட்ட கேரக்டர், ஒரு 75-80 கேரக்டர் பாத்தீங்கன்னா பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாத்துக்கும் மூல காரணம் பார்க்கிற நான் தான். இந்த நான் பாத்தீங்கன்னா பரமஹம்சானந்தா பாடம் எடுக்கிறதையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த பரமஹம்சானந்தா சொல்லி கொடுக்கிறார், பாடம் கேட்கிற ஒரு 75-80 கேரக்டரையும் அந்த நான் பார்த்துக்கிட்டு இப்போ சொப்பனம் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு க்ஷணமும் நினைச்சுக்கிட்டே இருக்கும். எல்லா கருமத்திலையும் இதை கொண்டுட்டு வரும். இது மூலமா நமக்கு என்ன ஆகாது? அந்த கருமத்தோட எந்த ஐடென்டிபிகேஷனும் கிரியேட் ஆகாது, அது பலனும் கொடுக்காமல் போய்விடும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆச்சாரியர் சொல்ற சாமர்த்தியாத். சாமர்த்தியாத்னா என்ன அர்த்தம்? இந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய மந்திர சாமர்த்தியா, வாக்கிய சாமர்த்தியாத்து. சாமர்த்தியம்னா ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒரு அர்த்தத்தை ஸ்புரணம் பண்ற ஒரு சக்தி மறைஞ்சிருக்கு. இப்ப ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்காரு? ஸ்லோகத்துல சொன்னது என்னது? சர்வ கருமானி பஸ்மசாத் குருதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா கருமங்களையும் எரித்து சாம்பலாக்கி விடும் அப்படின்னு சொல்லியிருக்கா. எல்லா கருமங்கள்னா எத்தனை கருமங்கள் இருக்கு? ஒன்று பேங்க் பேலன்ஸ்ல இருக்கிற சஞ்சித கர்மா. அனந்த கோடி ஜென்மங்கள்ல நம்ம பண்ண அனந்த கோடி கர்மங்களும் அதுல நெல் வித மாதிரி இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த கர்மாவை பத்தி பேசும்போது. நம்ம இதுல பார்த்தீங்கன்னா நெல்லை போட்டு வைக்கிறதுக்கு ஒரு குதிர் வச்சிருப்பாங்க, நெல் குதிர்னு பேர், ஸ்டோர் பண்றதுக்கு. பழைய வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பார்த்தா தெரியும், கிராம வீட்டிலலாம் ஒரு பெரிய பானை மாதிரி ஒரு 2 ஆள் 3 ஆள் ஹைட்டுக்கு இருக்கும், பெரிய சட்டி மாதிரி இருக்கும், உள்ள நல்லா ஒரு ட்ரம் மாதிரி இருக்கும். அதுல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆமா நெல் குதிர், ஆமா நெல் குதிர்னு சொல்லுவோம், நெல் குதிர்னு சொல்லுவோம். நீங்க எங்கேயாவது இது வந்தீங்கன்னா, ஆதி திருவரங்கம் வந்தீங்கன்னா, ஆதி திருவரங்கம் இங்க திருவண்ணாமலையிலிருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ல இருக்கு.
என்னைக்காவது போனீங்கன்னா பார்க்கலாம், அந்த கோயிலுக்குள்ளார ஒரு பெரிய சிமெண்ட்லேயே இந்த சுண்ணாம்பு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 30 அடியாவது இருக்கும்ல, ஒரு 30 அடி ஹைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இது வச்சுருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு முறை ஈல்டு எடுக்கும் போதும் ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். ஹார்வெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நெல்லெல்லாம் கொண்டு வந்து அந்த மேலே ட்ரம்மோட மேலே கொட்டி வைப்பாங்க. கொட்டி வைக்க வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா, ஒவ்வொரு முறை ஹார்வெஸ்ட் பண்ணுறதும் அது உள்ள ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு ஜென்மம் நம்ம எடுக்கும் போதும் நம்ம எந்த கர்மத்தெல்லாம் பண்ணுறோமோ அது எல்லாம் அந்த அந்த ஸ்டோரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெல் குதிர் மாதிரி அதில் போய் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீடுகளில் பழைய நெல் ஆகும் சொல்லுவோம், புது நெல் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. அந்த புது நெல்லை உள்ளே போட்டுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டோர் இருக்கும். அந்த சின்ன டோரை வந்து பார்த்தீங்கன்னா திறந்து ஒரு 2 மாதத்துக்கு தேவையானதை நெல்லை மட்டும் இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வந்து அரைச்சி வேக வச்சு அரைச்சி சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டோர் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போடுறது வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் சஞ்சித கருமானு பேர். இந்த கதவை திறந்து 2 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு தேவையானதை எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெல்லாக்குறோம், அரிசி ஆக்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் பிராரப்த கருமானு பேர். ஒவ்வொரு மாதமும் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் புதுசாக நீங்கள் கொட்டுறீங்கல்ல, அதுக்கு பேர் ஆகாமின்னு பேர். அதுக்கு உள்ளார இருக்கிறது சஞ்சித கர்மா, மேலே போடுறது ஒவ்வொரு ஜென்மத்திலையும் போடுறது ஆகாமி, நம்ம கீழே இருந்து எடுத்து சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா அது பிராரப்தம் அப்படின்னு பேர். அப்போ ஆச்சாரியர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, சர்வ கர்மங்கள்னா இந்த 3த்தையும் கொடுக்கும். இந்த 3 கர்மத்தை பற்றி ஆச்சாரியர் சொல்ற சாமர்த்தியாத்துனா என்ன அர்த்தம்? வாக்கிய சாமர்த்தியா. பகவான் சொல்லியிருக்கார், பகவானோட வாக்கு எனது சர்வ கருமானி பஸ்மசா குருதே, எல்லா கருமங்களையும் எரித்து சாம்பலாக்கி விடுகிறது. அப்ப இதுல இருந்து என்ன அர்த்தம் எடுக்கணும் அப்படின்னா, ஏன கருமனா ஷரீரம் ஆரப்தம், எந்த கருமத்தினால இந்த ஷரீரம் இந்த ஜென்மம் நமக்கு ஆரம்பிக்கப்பட்டதோ, நன்றாக ஆரம்பிச்சா அதுக்கு பேரு பிராரப்தம். ஆரப்தம்னு போட்டிருக்கு, அது கூட போட்டீங்கன்னா பிராரப்தம்னு ஆயிடும். இது எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன ஜென்மத்துல லாஸ்ட் கர்மா இந்த ஜென்மத்தோட முதல் கர்மா வச்சுங்க. நல்லா தெரிஞ்சுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கர்மா ஸ்டார்ட் ஆச்சு சுவாமி அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, பிராரப்த கர்மாவோட முதல் கர்மா எது சுவாமி அப்படின்னா, இதுக்கு முந்தின ஜென்மத்தை எண்டு கார்டு போடுறது தான் என்னது முதல் கர்மா ஸ்டார்ட். இப்போ நான் ஒரு ராஜாவாகணும், ஒரு சன்னியாசியாக இருந்துட்டு ராஜாவாக முடியுமா சாமி? புர்னே சுல்தான் மாதிரி ஏதாவது ஒரு சுல்தான் ஆகணும். அப்படி ஆகணும்னா சன்னியாசி ஆக முடியுமா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்மா சுல்தான் ஆகிற கர்மா மெச்சூரிட்டி ஆயிடுச்சு, அது ரெடியாக இருக்குது. எப்போ டைம் ஸ்பேஸ் இல்லை, எனக்கு ஸ்பேஸ் இல்லைன்னு கற்றுக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜென்மத்தை என்ன பண்ணும், அந்த கர்மா பிராரப்த கர்மா, நெக்ஸ்ட் பிராரப்த கர்மா இந்த சன்னியாசியோட கர்மத்தை என்ன பண்ணும், க்ளோஸ் பண்ணிட்டு அது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்போ பிராரப்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கர்மா எதுனா, கடந்த ஜென்மத்தை க்ளோஸ் பண்ணுறது தான் இந்த ஜென்மத்தோட முதல் கர்மா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ பிராரப்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, நான் ஏற்கனவே பிராரப்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது விஷ்ணு புராணத்தில் இருக்கிற ஸ்லோகம் பிரம்மசூத்திரத்தில் இருக்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. எந்த குலத்தில் பிறக்கணும், எந்த தேசத்தில் பிறக்கணும், எவ்வளோ ஹைட்டு பிறக்கணும், எவ்வளோ வெயிட்டில் பிறக்கணும், எவ்வளோ முடி இருக்கணும், எவ்வளோ அறிவு இருக்கணும், ஸ்கின் டோன் என்ன இருக்கணும், எந்த மாதிரி புத்தி இருக்கணும், எந்த அளவுக்கு மெமரி பவர் இருக்கணும், எவ்வளோ அளவுக்கு வெல்த் இருக்கணும், என்ன எஜுகேஷன் இருக்கணும், என்ன அப்பா அம்மாட்ட பிறக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கணும், இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராரப்தத்துக்குள்ளார வந்து. அப்போ நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிராரப்தம் டிசைட் ஆயிடுது. அப்போ ஜாதி ஆயுள் போகம் இதான் பிராரப்தம். பிராரப்த கர்மம் என்னது? யோக சூத்திரம் படித்தவங்களுக்கு தெரியும், ஏற்கனவே வந்துருச்சு, இனிமேலும் வரப்போகுது. என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதி ஆயுள் போகம்
பிராரப்தம் என்ன பண்ணுன்னா எந்த தேசத்துல எந்த அப்பா அம்மாட்ட யாருக்கு எப்படி எந்த வெயிட் ஹைட்டோட பிறக்கணும் இது எல்லாம் பிராரப்தம் தீர்மானிக்கிறது. ரெண்டாவது என்ன பண்ணும், டெத்தை வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானிச்சிடும். எந்த காலம் வரைக்கும் இவன் இருக்கணும் அப்படின்னு நேச்சுரல் டெத் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. எந்த டாக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானிக்க முடியாது. அப்போ மரணம் ஃபிக்ஸ் ஆயாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்துக்கும் மரணத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சுகம் துக்கம் இதை போகம் பண்ணிட்டு இருக்கோம்ல, அப்போ இந்த போகம் பண்ணுறது எல்லாம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆயாச்சு. அப்போ என்ன அர்த்தம், ஜாதி ஆயுள் போகம், பர்த்து டெத்து, அதுக்கப்புறம் பர்த்துக்கும் டெத்துக்கும் நடக்கக்கூடிய நடுவில் இருக்கிற சுகபோக அனுபவங்கள் இது எல்லாம் பிராரப்த கர்மால வந்துடும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்த முடியுமா சுவாமி அப்படின்னா, எய்யப்பட்ட அம்பு மாதிரி. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம், வில்லுல இருந்து அம்பு மூவ் ஆயிடுச்சு. அம்பு மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அது அதோட லட்சியத்தை டெஸ்டினேஷனை பிராப்தி பண்ணோன்னு தான் அது என்ன பண்ணும், நிற்கும். நடுவில் நம்மளால நிப்பாட்ட முடியாது. அதே மாதிரி பிராரப்தம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதை சேஞ்ச் பண்ண முடியவே முடியாது. அதனால அனுபவிக்க வேண்டியதை நல்லா அனுபவிச்சுதான் ஆகும். ஆச்சாரியர் சொல்றார், கர்மனா அதாவது ஏன கர்மனா சரீரம் ஆரப்தம். எந்த எந்த கர்மத்தினால பிராரப்த கர்மத்தினால இந்த சரீரம் ஜென்மத்தை கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுச்சோ, பிறந்தாச்சோ, தத்து பிரவிற்த்த பலத்துவார் அது வந்து பார்த்தீங்கன்னா பலன் கொடுக்க ஆரம்பித்து விட்ட காரணத்தால் பலன் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு, ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கிற இந்த கர்மம் வந்து பார்த்தீங்கன்னா உபபோகேன ஏவ க்ஷீயதே. உபபோகம் பண்ணினாதான் இது நஷ்டத்தை அடையும். இதை ஹைலைட் பண்ணிங்க. கர்மா தியரி எல்லாம் வரும்போது கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது. யாராவது என்கிட்ட கேட்குறாங்க, சாமி பிரார்த்தனை பண்ணுங்க, நான் எதுக்கு பிரார்த்தனை பண்ணணும்? ஒவ்வொருத்தனும் அவன் கர்மத்தைப்படி பண்ணணும். புண்ணியாத்மா இன்னும் சாமி இப்படி ரஃபா பேசுகிறார், ரஃபா இல்லை, யதார்த்தம் தான். நானும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசின் சாப்பிட்டுட்டே இருக்கேன். ஆனால் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 4 நாள் 5 நாள்லேயே க்யூர் ஆகிடும். பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாதம் ஆச்சு, இன்னும் க்யூர் ஆகாமல் இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெடிசின் சாப்பிட்டுட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்? பிராரப்தம் வந்துச்சு அப்படின்னா அது முடியிற வரைக்கும் மெடிசின்லாம் வேலை செய்யாது. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அனுபவிச்சுதான் தீர்க்கணும். இதுதான் ஆச்சரியம் சொல்கிறார். பிரகிருத பலத்துவா, பிரகிருத பலத்துவாத்துன்னு அர்த்தம் பலன் கொடுக்க ஸ்டார்ட் ஆயாச்சு, ப்ராக்ரஸ் ஆக ஆரம்பிச்சாச்சு. வில்லிருந்து அம்பு மூவ் ஆயிடுச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை தடுத்து நிப்பாட்ட முடியாது. அப்போ பிராரப்த கர்மத்தை உபபோகம் பண்ணி தான் அனுபவிச்சு தான் அது என்ன ஆகும், ஏவக்ஷீயதே நஷ்டத்தை அடையும். அப்போ ஞானியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும், ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கேன்சர், ரமண பகவானுக்கு கேன்சர், என்னோட குருநாதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர். அப்போ ஏகப்பட்ட மகான்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சித்தியான மகான்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோகம் வந்து பார்த்தீங்கன்னா பிராரப்தத்தில் என்ன இருக்கோ அது சம்பவிக்கும். அப்போ ஞானிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரக்கூடாதே சாமி, இது வரலாமா, இது வரக்கூடாது, அதெல்லாம் இல்லை. பிராரப்தத்தில் என்ன இருக்கோ அதை யாராக இருந்தாலும் எந்த கொம்பனாக இருந்தாலும் அனுபவிச்சு தான் ஆகும். பிச்சைக்காரனாக இருந்தாலும், ராஜாவாக இருந்தாலும், சன்னியாசியாக இருந்தாலும், ஞானியாக இருந்தாலும், அஜ்ஞானியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் பிராரப்தத்தை அனுபவிச்சு தான் ஆகும். பிராரப்தம் கேன்சர் விட்டுருங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. அதுக்கு அடுத்தது ஆச்சரிய சொல்கிறார், அதோ யானி அப்பிரவிற்த்த பலானி, எவைகள் வந்து பார்த்தீங்கன்னா பிறகு எவைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பலன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலையோ, பலன் கொடுக்கறதுக்கு இன்னும் ஸ்டார்ட் ஆகாது எந்த கர்மா இருக்குது, அந்த சஞ்சிதத்தில் இருக்கிற அநேக கோட்டி கர்மாக்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா ரீபர்த் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது, ஆனால் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, அம்புலேருந்து கிளம்பலை. இந்த அம்பெல்லாம் வைக்கிறதுக்கு பின்பக்கம் வந்து அம்பரா துணின்னு ஒன்று சொல்லுவாங்க. அம்பெல்லாம் மொத்தமாக வச்சு பின்பக்கம் வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொன்றா எடுத்து வச்சு வில்லில் வச்சு அடிப்பாங்க. அப்போ வில்லுலேருந்து கிளம்புனது, தனுஷ்லேருந்து கிளம்புனது பிராரப்தம். அதை ஸ்டார்ட் அதை வந்து பார்த்திங்கன்னா நிப்பாட்ட முடியாது. அதே நேரத்தில் இங்கே அம்பரா துணியில் நிறைய அம்புகள் வச்சுருக்கோம், அதுதான் சஞ்சிதம்னு பேர்.
நீங்க என்ன பண்ணலாம், அதை ஸ்டாப் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு அம்பை எடுத்து வில்லுல வச்சிருக்கோம், அதுக்கு பேரு ஆகாமின்னு அர்த்தம். இன்னும் கையை விட்டு போகல, வில்ல விட்டு போகல, அதுக்கு பேரு ஆகாமி கர்மான்னு பேர். அப்ப வில்லுல இருந்து கிளம்பாத அம்பையும் நிப்பாட்ட முடியும். அந்த நிறைய அம்புரா துணியில இருக்கக்கூடிய நிறைய அம்புகளையும் நம்ம எய்யாம தூக்கி ஓரமா போட முடியும். ஆனா வெளியில கிளம்புன அம்பை தடுக்க முடியாது. அதே மாதிரி பிராரப்தத்தை தடுக்க முடியாது. ஆனா பலன் கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்காம இருக்கிறது எது? சஞ்சித கர்மா. அப்பிரவிருத்த பலானி. அப்பிரத்த பலானின்னு அர்த்தம் சஞ்சிதம். அந்த சஞ்சிதத்தை பாத்தீங்கன்னா ஞான உற்பத்தே பிராக், ஞானம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி நம்மெல்லாம் நிறைய கர்த்திருத்துவ போக்திருத்துவ புத்தியோட அநேக கோட்டி ஜென்மங்கள்ல பண்ணியிருப்போம் கர்மா. அந்த கர்மாக்கள் எல்லாம் ஞான உற்பத்தி ஆகிறதுக்கு, ஞானம் தோன்றுவதற்கு முன்னாடி நடந்தது. அது எல்லாம் கிருத்தாணி, எதெல்லாம் செய்யப்பட்டதா இருக்கோ அது எல்லாம் ஞான சகபாவினீச்ச. ஞானம் அடைஞ்ச பிறகு கூட, இப்ப நான் சொன்னல, இப்ப எனக்கு நல்ல ஞானம் இருக்கு, இருந்தாலும் கூட காலையில ஒரு வவ்வாலை கொண்டுட்டேன். அதுக்கப்புறம் நேற்று ராத்திரி பார்த்தீங்கன்னா சின்ன 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 எறும்பு, நான் படுத்திருக்கும் போது என் பெட்ல இதாச்சு, கையை போட்டு நல்லா தேய்ச்சிட்டேன். அப்போ எத்தனை எறும்பு செத்து போச்சுன்னு தெரியாது. நடக்கும் போதும் போகும்போதும் வரும்போதும் தெரிஞ்சோ தெரியாமலையோ நிறைய பாப்பம் நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் கூடவே புண்ணியமும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த புண்ணிய பாப்பம்லாம் என்னன்னு கேட்டுனா ஞானத்தோடு கூடி சகபாவினின்னு பேர். சகபாவினின்னு அர்த்தம் ஞானம் உதயமான பிறகு ஞானத்தோடு சேர்ந்து பெரிய மகான்களுக்கு எந்த கர்மங்கள்லாம் அந்த சரீரத்துல நடக்குமோ அதுக்கு பேரு ஆகாமி கர்மம்னு பேர். அப்ப இங்க அதான் சொல்றாரு, ஞான சகபாவினீச்ச. ஞானத்தோடு சேர்ந்து இருக்கும் போதும் அந்த சரீரம் வாக்கு மனசுல நிறைய பேரை ஹர்ட் பண்ணியிருப்போம், அது நிறைய காரியங்கள் நிறைய நமக்கு தெரியாம நடந்திருக்கும். அந்த புண்ணிய பாப்பம் எல்லாமே அதீத அநேக ஜென்ம கிருத்தாணி ச. அது மட்டும் இல்ல, கடந்து போன ஜென்மங்கள்ல எவ்வளவுலாம் பண்ணியிருக்கோமோ அது எல்லாம் கூட தானியேவ சர்வாணி பஸ்மசாத் கொடுத்தே. அதை எல்லாத்தையும் இந்த ஞானம் என்ன பண்ணுது அப்படின்னா எரித்து சாம்பலாக்கி விடுகிறது. என்னாச்சு அப்படின்னா மொத்தம் பொய்யா போச்சு. சத்தியத்துவம் கொடுத்து 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 இதை எல்லாத்தையும் உயிர் வச்சிருந்தோம். எல்லாத்துக்கும் உயிர் கொடுத்தது யாரு? நான் தான். எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது யாரு? நான் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். இப்போ எனக்கு தங்கத்தை கொடுத்தீங்கன்னா எனக்கு ஏதாவது தங்கத்தில் ஏதாவது இருக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கான தங்கத்தை வச்சு நான் என்ன பண்ணுறது? தங்கம் எனக்கு ஆசை வருமான? ஆசை வராது. எதுக்கு? கண்ணு தானே அது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா அது இருந்தாலும் இல்லாததுக்கு சமம் தான். அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த உலகமும் பொய்ன்னு ஒருத்தனுக்கு அவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அந்த பொய்யுக்குள்ளார இருக்கிறது எல்லாம் பொய்யா போச்சு, பலன் கொடுக்கறதுக்கு முடியாம போயிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா எல்லா கருமங்களையும் ஞானம் என்ன பண்ணுது? எரித்து சாம்பலாக்கி விடுகிறது. ஆச்சாரியர் இது பண்ணியிருக்காரு, பிராரப்தம் உபபோகேன ஏவ க்ஷீயது. ஒரு நல்ல போகம் பண்ணிதான் நாசமாகும். ஆகாமி கர்மமும் சஞ்சித கர்மமும் பூரணமா நஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்றோம். எங்க குருநாதர் ராமானந்த சுவாமி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். சாஸ்திரம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வியவஸ்தை பண்ணும். வியவஸ்தை பண்ணணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரமண பகவான் ஞானம் அடைஞ்சிட்டார், சமாதி அடைஞ்சார், ஞானத்தை அடைஞ்சார். அதுக்கு பிறகும் அவரோட தேகம் இருந்துச்சா? தேகம் இருந்துச்சுல்ல. அப்ப ஞானம் அடைஞ்ச மாத்திரத்துல எல்லா கர்மமும் நஷ்டமாச்சு அப்படின்னா தேக நிக்கிறதுக்கு எது காரணம்? புண்ணிய பாப்பம் தானே. அப்ப ஞானம் எல்லா கர்மத்தையும் நாசம் பண்ணிச்சுன்னா அப்ப அவங்க தேகமும் என்ன இருக்கணும்? இல்லாம போயிருக்கும். அப்ப ஞானம் அடைஞ்ச மாத்திரத்திலேயே கர்மம் இல்லாம போச்சுன்னா அவங்களோட தேகம் இல்லாம போயிருக்கும். அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? ஞானிகள் ஞானத்துக்கு பிறகும் சரீரத்தோட இருக்கிறாங்க. அப்ப சரீரத்தோட இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஞானத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய ஞானத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த சரீரத்துல எதெல்லாம் கர்மம் இருக்கோ
அதெல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்றோம், வியவஸ்தை பண்றதுக்காக அவருக்கு பிராரப்த கர்மா இருக்கு அப்படின்னு சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா ஒரு வியவஸ்தையை உண்டு பண்ணு. வாஸ்தவத்துல கர்மா யாருக்கு? சரீரம் பண்ணுச்சு, மனசு பண்ணுச்சு, வாக்கு பண்ணுச்சு. அப்போ இந்த மூணுத்துக்கு தான் பாத்தீங்கன்னா கர்ம பலனும் சித்திக்கும். எவன் தன்னை பிரம்மம்னு அறிஞ்சானோ அந்த க்ஷணமே அவன் என்ன ஆகுறான், அவன் பிரம்மமாயிடுறான். அப்ப இந்த தேகத்தோட அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லாம போகுது. எந்த கர்மத்தினால இது ஆரம்பிக்கப்பட்டதோ இந்த தேகம் அந்த கர்மம் இருக்கிற வரைக்கும் அதை அனுபவிச்சு அந்த தேகம் இல்லாமல் போய்விடும். அந்த தேகத்துக்குள்ளார இருந்த பெர்சன் என்ன ஆயிட்டார், ஞானம் உதயமானோனையே அவர் அகண்டமா பிரம்மபூத்தமா ஆகிவிட்டார். அப்ப நம்ம பார்க்கறது ஞானிகளோட சரீரத்துல ஆள் இல்லாத வெறும் பாடி. அந்த பாடியில பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் என்ன பண்றார், தன்னுடைய பர்பஸ அந்த பாடியை வச்சுக்கிட்டு யூஸ் பண்றார். நிறைய பேருக்கு நல்ல உபதேசங்கள் பண்றது, ஞானத்தை கொடுக்கறது மூலமா. அதனால பாத்தீங்கன்னா பிராரப்தமும் ஞானியோட திருஷ்டியிலிருந்து இல்லை, பிராரப்த கர்மாவும் அஜானிகளா இருக்கக்கூடிய நம்மளோட பார்வையில இருந்துதான் ஞானிக்கு பிராரப்த கர்மா அப்படின்னு நம்ம கல்பனா பண்றோம். அப்ப வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சுவாமி சொல்லுவார் அடிக்கடி, ஒரு 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 ஹஸ்பண்ட் ஒரு ஆள் இருந்தான், 3 கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஒரு முதல் கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 2வது கல்யாணம், அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு 3வது கல்யாணம், 3 ஒய்ஃபு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹஸ்பண்டாக இருக்கிறவன் ஒரு நாள் இறந்து போனான். இறந்து போன மாத்திரத்தில் அவங்க அந்த கட்டியிருப்பாங்கல்ல அந்த திருமாங்கல்யம் இருக்குல்ல, அந்த திருமாங்கல்யம் சொல்கிற அந்த தாலி கையில் எந்த ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா முதல்ல இருப்பாங்க, முதல் ஒய்ஃபு முதல் அறுக்கட்டும், 1 வருஷம் கழிச்சு 2வது ஒய்ஃப் தாலியாக இருக்கட்டும், 3வது வருஷம் பார்த்தீங்கன்னா 3வது ஒய்ஃப் தாலியாக இருக்கட்டும். அப்படியா நடக்குது? எந்த க்ஷணம் ஹஸ்பண்ட் இறந்தாரோ அந்த க்ஷணம் 3 ஒய்ஃபும் விடோவா மாறிடுறாங்க. கண்டிப்பா தானே, விதவையா ஆயிடுற. அதே மாதிரி எந்த க்ஷணம் ஆத்மானுபூதி நடக்குதோ அந்த க்ஷணம் பார்த்தீங்கன்னா எல்லா கருமங்களும் இல்லாமல் போய்விடுகிறது. இது பார்த்தீங்க அப்படின்னா யதார்த்தம் இது. அப்ப யாராவது கேட்குறாங்க, கர்மம் இல்லைன்னா பாடி எப்படி நிற்கும் அப்படின்னு யாராவது சந்தேகம் வந்தா அவங்களுக்காக தான் என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு சரீரம் இருக்கு, அவர் இதை பண்றார் அதை பண்றார் அப்படின்னு நம்ம கல்பனா பண்றோம். வாஸ்தவத்துல அந்த ஜீவன் பிரம்மமா ஆயாச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா ஞானியோட திருஷ்டியில எல்லா கருமங்களும் இல்லாமல் போகுது. அஜ்ஞானியோட திருஷ்டியில இருந்து பார்த்தா பிராரப்த கர்மா மட்டும் இருக்கும், மீதி 2 கர்மா இல்லாமல் நஷ்டத்தை அடையும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதோட இன்னைக்கு பாடம் நிப்பாட்டுவோம், நாளைக்கு பாடம் ஆரம்பிக்கும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து.